வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் ரோட்டின் கார்கள் மோதி விபத்து, பெண் உள்பட 3 பேர் சம்பவ இடத்திலே பலி. வாக்காளர்களுக்கு பணம் வழங்கியதை தடுக்க தவறிய தேர்தல் துறை தலைகுனிய வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டி. தடையை மீறி கள்ளத்தனமாக மது விற்பனை, மதுபானம் சாராயத்தை பறிமுதல் செய்த கலால்துறை அதிகாரிகள். இனி விரிவான நிகழ்வுகள். திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் சாலையில் தடுப்பு கட்டை மீறி மோதிய கார் எதிரே வந்த மற்றொரு காரின் மீது மோதியதால் விபத்தில் ஆந்திரா மற்றும் சென்னை சேர்ந்த பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த மானிஷ் வயது 27, இவரது பெண் நண்பர் ஹைதராபாத்தை சேர்ந்த கீர்த்தி வயது 27 மற்றும் விஜயகுமார் வயது 38 ஆகிய 3 பேரும் புதுச்சேரி சுற்றுலா சென்று விட்டு இன்று அதிகாலை ஆந்திரா சென்று கொண்டிருந்தனர். காரை விஜயகுமார் ஓட்டினார். புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை மோலசூர் பகுதி அருகே கார் சென்று கொண்டிருந்த பொழுது கட்டுப்பாட்டில் இருந்த கார் தேசிய நெடுஞ்சாலையின் சென்ட்ரல் மீடியன் கட்டை மீது மோதி சென்னையிலிருந்து தைலாபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் மீது பலத்தமாக மோதியது. இது கார் ஓட்டிய விஜயகுமார் பலத்த காயமடைந்தார். மானிஷ் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். கீர்த்தி திண்டிவனம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். சென்னையிலிருந்து தைலாபுரம் நோக்கி வந்து கொண்டிருந்த காரில் பழனி வயது 55 சம்பவ இடத்திலே இறந்தார். இவரது மனைவி ஜெயந்தி தலை மற்றும் காலில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த காரை ஓட்டி வந்த சூரிய நாராயணன் லேசான காயமடைந்தார். இந்த சம்பவத்தில் 2 கார்களும் அப்பளம் போல் நொறுங்கியது. சம்பவ இடத்துக்கு வந்த கிளிநூர் போலீசார் விபத்தில் சிக்கிய 2 கார்களும் மீட்டு விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை திண்டிவனம் பைபாஸ் சாலையில் இன்று காலை நடந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் பட்டப்பகலில் பாஜகவும் காங்கிரசும் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கியதை தடுக்க தவறிய தேர்தல் துறை தலைகுனிய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளரிடம் சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், நடைபெற்ற புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் முழுக்க சட்ட விதிகளுக்கு புறம்பாகவும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியும் தேர்தல் துறை அதிகாரிகளால் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இந்த தேர்தலில் ஆளும் கட்சியில் அதிகார பலம், காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு, தேர்தல் துறை அலட்சியம் இவை அனைத்தும் பயன்படுத்தி கொண்டு ஆளும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் 50 கோடி ரூபாய் அளவுக்கு வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு ஓட்டுக்கும் 500 ரூபாய் வீதம் தங்க தடையின்றி வழங்கியுள்ளார். அதேபோல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் ஒரு வாக்குக்கு 200 ரூபாய் வீதம் 20 கோடி ரூபாய் வரை வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் பிடித்துக் கொடுத்ததாக 2 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பணம் கொடுப்பது சட்டத்துக்கு விரோதமானது என்ற அச்ச உணர்வு இல்லாமல் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் பாஜகவினர் நோட்டீஸ் கொடுப்பது போல் 500 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் தேர்தல் நடத்தும் மாவட்ட ஆட்சியருக்கும் ஆதாரப்பூர்வமாக புகார் தெரிவித்துள்ளோம். ஆனால் இது சம்பந்தமாக தேர்தல் துறை எந்த நடவடிக்கையும் எடுத்தார்கள் என்று தெரியவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் நடந்து முடிந்த தேர்தல் ஒரு ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தலே இல்லை. ஜனநாயகம் காலில் போட்டு மிதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட உள்ள நிலையில் அதுவரை இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என தலைமை செயலாளர் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுத வேண்டும் என்றும், ஓட்டுக்கு பாஜக சார்பில் பணம் வழங்கவில்லை என்றும், அப்படி வழங்கியதாக அதிமுகவால் நிரூபிக்க முடியுமா என்று பாஜக வேட்பாளரும் மாநில உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் காரைக்காலில் பேட்டியளித்துள்ளார். பாஜக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளதை நான் நிரூபித்தால் நமச்சிவாயம் அவர்கள் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். பேட்டியின் போது புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் உடன் இருந்தார். தடுப்பு தடையின்றி இந்த பணம் விநியோகம் செய்யும். அதேபோன்று காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்காக ஏறத்தாழ 20 கோடி ரூபாய் ஒரு வாரத்துக்கு 200 ரூபாய் என்று விநியோகம் செய்யும். இதில் ஒரு 5,500 கோடி ரூபாய் இந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் துறை கைப்பற்றியுள்ளதாக ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். அது இந்த தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லாத
ஒரு சில வீடுகளில் மூலம் இந்த எடுத்த பணம் வந்திருக்கு. அதே போன்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இந்த தேர்தலுக்கு பிஜேபி சார்பிலும் காங்கிரஸ் சார்பிலையும் பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 8 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் காரைக்காலில் பேட்டி. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சரும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் கூட்டணி கட்சியினை சந்திக்க காரைக்கால் வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் அமைதியான முறையில் நடந்துள்ளதாகவும் புதுச்சேரி மக்கள் காலையிலிருந்து ஆர்வமாக வந்து வாக்களித்துள்ளனர் என்றும் காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றுள்ளார். மேலும் மக்கள் தமக்கே வாக்களித்து உள்ளதாகவும் மக்களால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அப்போது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ராஜசேகரன் உடன் இருந்தார். நம்முடைய புதுவை மாநிலத்தில் நேற்றைக்கு முன்தினம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் அமைதியான முறையிலே நடந்தேறியிருக்கின்றது. மக்கள் ஆர்வமாக வந்து காலையிலே இருந்து ஆர்வமாக வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தேர்தல் முடிந்த கையோடு காரைக்கால் பகுதி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற விதமாக இன்றைக்கு காரைக்கால் பகுதிக்கு வருகை தந்து அவர்களெல்லாம் சந்தித்து இன்றைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு வாக்களித்த புதுவை மாநில மக்களுக்கு, குறிப்பாக காரைக்கால் பகுதி மக்களுக்கு, மாஹே ஏனம் பகுதி மக்களுக்கு, புதுச்சேரி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல எனக்காக பாடுபட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும், மரியாதைக்குரிய நம்முடைய மக்கள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய என்ஆர் ஐயா அவர்களுக்கும், கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன், நம்முடைய ஐஜேகே கட்சியுடைய நிறுவனர் ஜான் பாண்டியன் மற்றும் நம்முடைய வேலூர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் உள்ளிட்ட ஏசி சண்முகம் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், படைப்பாளி மக்கள் கட்சியுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை, புதுவை மாநில மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் வடிநீர் வடிகால் பணி நிறைவடைந்தால் வேளாங்கண்ணிக்கு சென்று மொட்டையடித்து வேண்டுதலை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினர். புதுச்சேரி மாநில காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் இவர் ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மழைநீர் வாய்க்கால் திட்ட பணிகள் அனைத்தும் நிறைவேறினால் அவர் வேளாங்கண்ணி மாதாவுக்கு மொட்டை போடுவதாக வேண்டியிருந்தார். அதன்படி பணிகள் முடிவடைந்த தொடர்ந்து தனது வேண்டுதலை நிறைவேற்ற தொகுதி மக்களுடன் வேளாங்கண்ணிக்கு சென்றார். பின்னர் அவர் வேண்டுதலுக்காக மொட்டை போட்டுக் கொண்டார். அவருடன் சென்ற அப்பகுதியை சேர்ந்த நிர்வாகிகளும் உடன் இருந்தனர். காரைக்கால் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு நடைபெற்ற பால்குட அபிஷேகத்துக்கு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் நகரில் கடைத்தெருவில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தின் 44ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு திருவிழா கடந்த 13ஆம் தேதி பூச்செறியுடன் துவங்கியது. விழாவின் 8ஆம் நாளான ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு பால்குட அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் காளியம்மன் ஆலயத்தில் இருந்து பால்குடங்கள் தலையில் சுமந்து ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் அடைந்தனர். பின்னர் கொண்டு வந்த பால்களால் மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.
முத்தாப்பேட்டை மணிகுண்டு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய ஜீர்ணோத்தர வர்ண கலாபிஷ அஷ்டபத மகா கும்பாபிஷ விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாண்டிச்சேரி செங்குந்த மரபினர் நலசங்கத்துக்கு சொந்தமான முத்தாப்பேட்டை மணிகுண்டு அருகில் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் ஜீர்ணோத்தர வர்ண கலாப கஷ்டமந்த மகா கும்பாபிஷ விழா கடந்த 18ஆம் தேதி மங்கள வாழ்த்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ராஜகோபுரம் மற்றும் அனைத்து விமானங்களுக்கு மகா கும்பாபிஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து கற்பக விநாயகருக்கு மகா தீபாவளி காட்டப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், வழக்கறிஞர் மருது பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் பாலசுப்ரமணியன், தலைவர் முருகையன், துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி, பொதுச் செயலாளர் கண்ணன், பொருளாளர் சங்கர நாராயணன், இணை செயலாளர் ஸ்ரீகாந்த், பாலசுப்ரமணியன் மற்றும் உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ஸ்ரீனிவாசன், முருகையன், கருணாகரன், பாஸ்கரன், ஞானசம்பந்தன், வெங்கடேச பெருமாள், கோபிநாத், கணேசன் என்ற ரவி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். தண்ட டேக்வாண்டோ தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியில் 14வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு 5வது கிளை அரியலூர் துவக்கப்பட்டது. தண்ட டேக்வாண்டோ தற்காப்பு கலை பயிற்சி பள்ளியின் 14வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு 5வது கிளை அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவமனை அருகில் துவங்கப்பட்டது. சங்க தலைவர் மாதவன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் கந்தன், செயலாளர் மாஸ்டர் தாமோதரன் தலைமை தாங்கினார். இவ்விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக கல்லூரி பேராசிரியர் சுப்பிரமணி, ஊர் தலைவர்கள் பிரபாகரன் மற்றும் ஆறுமுகம் மற்றும் கண்ணப்பன், சங்கர், மணி ஆகியோர் கலந்து கொண்டு கிளையின் பெயர் பலகையை திறந்து வைத்து பயிற்சி வகுப்பினை துவக்கி வைத்தனர். இதில் ஊர் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளையின் பயிற்சியாளர் பார்த்தசாரதி செய்திருந்தார். உடன் மாரிமுத்து, ஜான் எட்வர்ட், தமிழ்வேந்தன், அமுதன், கோபிநாத் ஆகியோர் உடன் இருந்தனர். One, remember, 1, 2, 3, say 1, 3, 4, 5, change, 1, பார்சல் அப்படியே அந்த சைடு போ. அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொக்கல் சம்பந்தி ஸ்ரீ ஐனாரப்பன் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சித்திரை திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முதலாப்பேட்டை வேல்ராம்பட்டு திருமகள் நகரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொக்கால் சம்பந்தி ஸ்ரீ ஐனாரப்பன் சுவாமிக்கு திருக்கல்யாணம் 2ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி இன்று காலை மங்கள இசையுடன் தொடங்கிய சித்திரை திருவிழா ஸ்ரீ பவா கணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ சப்த கன்னியர், வீரன் ஆகியோருக்கு திருமஞ்சனமும் மூலவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதனை அடுத்து ஊரணி பொங்கல் வைத்தல், மகா தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மணமகள் அழைப்பு நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்து இன்று மாலை 6 மணி அளவில் ஸ்ரீ பூரணி பொக்கல் சமதி ஐனாரப்பன் சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது. இரவு 8 மணி அளவில் ஸ்ரீ ஐனாரப்பன் சுவாமி திருமஞ்சன திருக்காட்சி மாட வீதி வழியாக வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் வேண்டாம்பட்டு திருமகள் நகரை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளில் அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொக்கல் சமதி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் கலால்துறை தடையை மீறி கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்பட்ட மதுபானம் மற்றும் சாராயத்தை கலால்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கலால்துறையால் இன்று மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி இயங்கி வரும் மதுபான கடைகள், சாராய கடைகள் மற்றும் கள்ளுக்கடைகள் மூடப்பட்டன. மேலும் இதனை பயன்படுத்தி கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்பவர்களை பிடிக்க புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவுப்படி துணை தாசில்தார்கள் தேவதாஸ், ஜவஹர் மற்றும் சம்பத் ஆகியோர்கள் தலைமையில் 3 பறக்கும் படைகள் அமைத்து புதுச்சேரி நகராட்சி, உழவர்கரை நகராட்சி, அரியாங்குப்பம் கொம்யூன், பாகூர், நெட்டப்பாக்கம், வில்லியனூர் மற்றும் மண்ணாடிப்பட்டு பகுதி
பகுதி முழுவதும் தீவிரமாக சோதனை செய்து வந்தனர். சோதனையின் அடிப்படையில் சேதராப்பட்டு, லிங்காரெட்டிப்பாளையம், பனையடிக்குப்பம், மதகடிப்பட்டு மற்றும் கோர்க்காடு போன்ற பகுதிகளில் கள்ளத்தனமாக மதுபானங்களை விற்பனை செய்த 2 நபர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. மேலும் தப்பி ஓடியவரிடமிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் சுமார் 55 லிட்டர் சாராயம் மற்றும் 414 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மதிப்பு சுமார் ரூபாய் 13,040 மற்றும் அவரிடமிருந்து தண்டனையாக அபராதமாக ரூபாய் 20,000 விதிக்கப்பட்டு அரசு கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது. வில்லியனூர் அருகே ஆரியம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புற்றுலாய் மாரியம்மன் சுவாமிக்கு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் அரியாம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயம் மற்றும் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பால முருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ நவகிரக சுவாமிகள் பரிவார தேவர்களுடன் கூடிய ஸ்ரீ புற்றுலாய் மாரியம்மன் ஆலய ஜீனோத்தர அஷ்டபந்த மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் வேளாண்மை துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கடந்த வெள்ளி அன்று விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், கோ பூஜை, நவகிரக ஹோமம், சனிக்கிழமை அன்று விமான கலசம் வைத்தல் பூஜையும், இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று 4ஆம் கால யாகசாலை பூஜை, நாடி சந்தனம், மகா பூர்ணவாதி, யாத்ராதனம், கடன் புறம்பாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து உள்ளிட்ட அருள்மிகு ஸ்ரீ புற்றுலாய் மாரியம்மன் சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு என்ஆ காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் ஆரியம்பாளையம் கிராமவாசிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். மரக்காணம் அருகே உள்ள அரியந்தாங் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் உலக நன்மை பெணி நடைபெற்ற 15ஆம் ஆண்டு பால் அபிஷேக விழா மிகு விமர்சையாக நடைபெற்றது. மரக்காணம் அடுத்த அரியாந்தாங்கு கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை கோவிலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மடவாந்தார்கள் ஸ்ரீ முத்தாரம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகைக்கு பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் டிஜிபியின் துணைவியார் கீர்த்தனா பாலச்சந்திரன், கருங்கோழி பிருந்தாவன சித்தரின் துணைவியார் அன்னை ரேவதி ரகுந்தம்மா ராஜசேகர் மற்றும் ராதிகா மோகன் மற்றும் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய டிரஸ்ட் வைதவர் திரு திருஞான பணிவாளர் துர்க்கை சித்தர் மற்றும் முதன்மை அலங்காளர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேதாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேதாப்பட்டு தொழிற்பேட்டை மெயின் ரோட்டில் புதிதாக புனரமைப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை 7 மணி அளவில் மங்கள இசையுடன் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கிய பிம்பசுத்தி, ராஷபந்தனம், நாடி சந்தனம், தத்துவ வாசனை, யாத்திராதானம், கலசம் புறப்பாடு நிகழ்ச்சியுடன் காலை 9:30 மணிக்கு விமான கும்பாபிஷேகமும் 10 மணிக்கு கற்பக விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் கலந்து கொண்டு ஆலயத்துக்கு நன்கொடை வழங்கினார். விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு, நாகரத்தினம், புருத்தோஷமன், அருள், தட்சிணாமூர்த்தி, சுந்தரமூர்த்தி மற்றும் ஆலய திருப்பதி குழுவினர் மற்றும் தொழிற்பேட்டை சேதாப்பட்டு கிராம மக்கள் நிகழ்வுகள் நிறைவு பெற்றது. வணக்கம்.